நேரத்தை ஒத்தி வச்சுருக்கிறாங்க. அது வரைக்கும் மருத்துவமனையிலேயே சகோதரர் அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய பாடி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சரி வீட்டுக்கு கொண்டு வரலாம். பொதுமக்கள் ஏகப்பட்ட கட்சி தொண்டர்கள், பல்வேறு கட்சியை சார்ந்த தொண்டர்கள்லாம் பார்க்கணுன்னு அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க. அதனால் தள்ளுமுள்ளெல்லாம் கூட ஏற்படுது. அதனால் இப்போ கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ கொண்டு வராங்க. இங்கே மீண்டும் நாளை காலையில் நீதிபதி கருணை கூர்ந்து அவர் வாழ்ந்த இடத்தில் அருகிலேயே கட்சியுடைய அலுவலகம் இருக்கின்றது. அந்த அலுவலகம் பக்கத்திலேயே அவரை புதைப்பதற்கான ஒரு உத்தரவை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வழங்க வேண்டும் என்று எங்கள் மக்களுடைய சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறோம். சார், இரவு முழுக்க இங்கே தான் வச்சுருப்பாங்களா சார்? இல்லை, அவர் கடைசியாக வாழ்ந்த வீடு இந்த இடம்ன்றதுனால கொஞ்ச நேரம் இங்கே வச்சுருப்பாங்க, ஒரு மணி நேரம். அதுக்கப்புறம் பூர்வீகமான இடம் பெரம்பூருக்கு கொண்டு போயிடுவாங்க. பொதுமக்கள் பார்வைக்காக வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலினுடைய இடத்துல தான், கிரவுண்டில் தான் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நாளை தேசிய தலைவர் அம்மையார் மாயாவதி அவர்கள் வருகை புரிகின்ற காரணத்தினால் அவர் பார்த்த பிறகு நாளை மாலைக்குள் நல்லடக்கம் செய்யப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.